ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யானிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ப்ராக்லி எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ராக்லியை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது தான் இதில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த ப்ராக்லியை எடுத்து நம்ம ப்ராக்லி 65க்கோ இல்லை ப்ராக்லி கிரேவிக்கோ இல்லை ப்ராக்லியை சாட்டே பண்ணுறதுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ளீனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து இது காலிஃப்ளவரோட வகையை சேர்ந்தது அப்படின்னு தெரியும் நமக்கு. அதனாலேயே இதுலேயும் வந்து காலிஃப்ளவரில் இருக்க மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும். அதை எல்லாமே பார்த்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராக்லியை எடுத்து இந்த மாதிரி அந்த பூவை எல்லாமே வந்து நம்ம தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். அது ஏன் பேக் சைட் திருப்பி எடுத்துக்கணும்னா அதில் வந்து பூச்சி இருந்தாலும் அதை நம்ம எடுத்து கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து பின்னாடி திருப்பி தான் எப்பயுமே க்ளீன் பண்ணும். அதனோட சைட்ஸ்லேயும் பார்த்து க்ளீன் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும். அதனால் அதை வந்து அந்த மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் அந்த ஸ்டெம்மை வந்து நான் இப்போது ரொம்ப நீளமாக இருக்குன்னு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பட் உங்களுக்கு அதுவும் ஓகேனா அதை கட் பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி இந்த பார்ட்டில் எல்லாத்தையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டெம் ஃபுல்லாமே எனக்கு இது ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாஷ் பண்ணும்போது பேக் சைடு திருப்பி இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பேக் சைடு திருப்பி வாஷ் பண்ணும்போது இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூவோட சின்ன சின்ன கிளைகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடும் பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொரு பூவும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா காலிஃப்ளவராக இருந்தாலும் சரி, ப்ராக்லியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து பூச்சிகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் சுடு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மிதமான சூடில் இருக்க சுடு தண்ணியை இந்த காயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சோக் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் கல் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டாலும் ஓகே தான். நான் வந்து 15 மினிட்ஸ் விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்த காயை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் வாட்டரை ஆட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.